ஹாய்ப்பா. இன்றைக்கி நம்ம சீனிக்கிழங்கு எப்படி பக்குவமாக வேக வைக்கலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு சீனிக்கிழங்கை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே முதல்ல நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி இருக்குது. நல்லா மண்ணே இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு இட்லி கொப்பரையில் தண்ணி கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கீழ்த்தட்டு வச்சுக்கோங்க, மேல் தட்டு வைக்காமல் கீழ்த்தட்டு வச்சுட்டு இந்த சீனிக்கிழங்குல உள்ள மேல் பாகமும் கீழ்ப்பாகத்தையும் லேசாக கட் பண்ணி விட்டுட்டு 2ஆவோ இல்லை 3ஆவோ கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி. இந்த தண்ணியிலே முதல்ல உப்பு போட்டு வேக வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி அந்த ஓட்டைகள் இருக்கிற பக்கத்தில் மட்டும் அங்கங்கே போட்டு வைக்கிறேன். இந்த உப்பு அந்த ஆவிலே எல்லா பக்கமும் பிடிச்சிக்கிடும். இப்போ மூடி வச்சிடுறோம். ஒரு 5 நிமிஷம் தான், கரெக்டாக டைம் வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். நான் இப்போ கத்தி வச்சு அமுக்கி பார்க்குறேன். நல்லா ஒட்டவே இல்லை, நல்லா புட்டு மாதிரி வெந்திருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப நேரம் வேக விட்டாலும் குலைவாயிரும். இன்னும் கொஞ்சம் வேகமாகவும் எடுத்துடக்கூடாது. கரெக்டாக 5 நிமிஷம் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.